வெல்கம் டு தமிழ் வெல்த் ஆக்ஷன். இந்த வீடியோல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமோ, அதே மாரி நம்மளோட அதாவது நம்ம சைல்டுக்குமே கண்டிப்பா வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அது பையனா இருந்தாலும் சரி, இல்லன்னா பேபியா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. கண்டிப்பா வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறத அவங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். ஆ நம்ம நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டுக்குன்னு செப்பரேட்டா ஒரு 30% வந்து நம்ம நம்ம சேலரில இருந்து நம்ம அலோகேட் பண்றோம்னா, ஒரு 5% நம்ம சைல்டுக்கு வந்து அலோகேட் பண்ணணும். 5 to 10% பேஸ்ட் ஆன் அவர் நீட்ஸ் நம்ம வந்து அவங்களோட இதுக்குமே நம்ம அலோகேட் பண்ணணும். ஓகே. இந்த இதுல மெயினா என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு சைல்டு டிமேட் அக்கவுண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோம். அது வந்து நம்ம பேர்ல பண்ணாம நம்ம சைல்டு நேம்லயே கண்டிப்பா பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைப்போம். ஆ அதுக்கு வந்து நெறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. நான் வந்து இந்த வீடியோல மெயினா எத இது பண்ண போறேன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது டைரக்ட்டாவே பண்ண முடியுமா? நம்ம சைல்டு நேம்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. கண்டிப்பா நம்மளால நம்மளோட சைல்டு நேம்ல வந்து ஒரு டீமேட் அக்கவுண்ட் கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன மைனர் டீமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கு. கண்டிப்பா என்னன்னா சைல்டுக்கு வந்து மைனர் பேன் கார்டு எடுத்திருக்கணும். அண்ட் சைல்டு ஆதார் கார்டும் நெசசரி. அண்ட் சைல்டு பேங்க் அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம பேரண்ட்டுக்கு வந்து பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா தேவை. இந்த 4மே இருந்துச்சுன்னா நம்ம டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் வெரி ஃபியூ ஸ்டெப்ஸ்ல பண்ணலாம். நான் வந்து இது எதுவும் புரோக்கர் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, Zerodhaங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கு. Zerodhaங்கிற பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்டுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். ஒன்ஸ் அந்த டிமேட் அக்கவுண்ட் நமக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு, தென் அங்க அதிலேயே வந்து சைல்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த சைல்டு டிமேட் அக்கவுண்ட்ட நீங்க உங்களோட பேரண்ட் டிமேட்டோடயே அது கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மூலமா ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும். சைல்டு மை மைனர் பான் கார்டு வந்து ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான். நீங்க ஒரே ஒரு நீங்க நியர்பை ஆன்லைன் ஸ்டோரோ இல்லன்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த மைனர் பான் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா, அது வித்தின் த 4 to 5 டேஸ் 6 டேஸ்க்குள்ள பேஸ்ட் ஆன் த சிட்டி லொகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இமிடியேட்டா உங்களுக்கு மைனர் பான் கார்டு கிடைச்சிரும். சேம் லைக் ஆதார் கார்டு பால் ஆதார் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஈஸியா வந்து ஆதார் கார்டு பண்ணிக்கலாம். பேங்க் அக்கவுண்ட் இந்த 2மே டீடைல்ஸ் பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா எந்த பேங்க்லனாலும் உங்களுக்கு சைல்டு அக்கவுண்ட் இருக்கு. சைல்டு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இத வந்து நீங்க கிரியேட் பண்ண பிறகு ஆஹ் இ- நம்ம டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸா இருக்கும் நம்ம மைனர் அக்கவுண்ட்ல. ஒன்ஸ் நீங்க வந்து மைனர் டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க ஜீரோதாலனா, நமக்குங்கிற ஒரு கன்சோல் இருக்கும் அண்ட் காயின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்க்குள்ள நீங்க இவங்களோட லாகின் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா, அங்க இருந்து நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை எஸ்ஐபி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்க சைல்டோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே டெபிட் ஆயிடும் அமௌண்ட். ஸோ இது மூலமா ஈஸியா எஸ்ஐபி வந்து உங்க சைல்டோட நேம்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். 2வது என்னன்னா, 2வது மெயினான இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் இந்த டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. பண்ண பிறகு அதோட 18 இயர்ஸ் பேபிக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோனே 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா மஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும். உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ட மெயின் டிமேட் அக்கவுண்ட் அதாவது 18 இயர்ஸ் ஆனோனே அத டிமேட் அக்கவுண்ட் நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி அத கன்வர்ஷனும் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா மேஜர் ஆயிருவாங்க சைல்டு 18 இயர்ஸ் கழிச்சு. ஸோ நம்மளோடத நார்மல் டிமேட் அக்கவுண்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. அதே மாதிரி நெறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும். ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா லாங் டெர்ம் ஸ்டாக்ஸுமே நீங்க வந்து அவங்களுக்கு அவங்க அவங்களோட டிமேட்க்கு பண்ண முடியும். பட் ஆனா டைரக்ட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. மைனர் டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து. நீங்க மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் நீட் டூ நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து உங்களோட ஓன் அக்கவுண்ட்ல பண்ணணும். ஒன்ஸ் நீங்க உங்க அக்கவுண்ட்ல பண்ணதுக்கு அடுத்து அத வந்து கிஃப்ட் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ கிஃப்ட் பண்றனால அந்த குவான்டிட்டி அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஐடிசி ஸ்டாக் வாங்குறீங்க உங்க பர்த்டேக்கு நீங்க ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு
ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இந்த 10 ஐடிசி ஸ்டாக்க உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி அண்ட் அத நீங்க வந்து அவங்களோட டிமேட் அக்கவுண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பண்றனால என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய டிமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுவுமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்ல நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களே இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும் உங்க சைல்ட் நேம்ல நினைக்கிறீங்கன்னா, அ ரொம்ப இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க சைல்ட் நேம்ல ஒவ்வொரு கோல் இருக்கும். நீங்க ஆ அவங்களோட எஜுகேஷனா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம். ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்கு நீங்க கண்டிப்பா அந்த கோல அச்சீவ் பண்றதுக்காக நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவங்களோட நேம்லயும். சைல்ட் நேம்ல இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி நம்மளால ஈஸியா வித்ட்ராவல் பண்ண மாட்டோம். அந்த ஒரு ரீசன்னால தான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் அண்ட் இது மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.